இந்த ஒத்தையடி பாதை வழியா அம்மா போக கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் இந்த பக்கமா போற? தன்சிகா, மெயின் ரோடு வழியா போனா கடை ரொம்ப தூரம்பா. விடு 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 செஞ்சு விட்டு நான் பேர் என்ன பேர் என்ன. என்னாச்சு தன்சிகா? நம்ம டாமி நம்மள போக வேணாம்னு சொல்லுது, கூடி பிடிச்சி இழுக்குது. டாமி, நீ வந்தா வா, வராட்டி போ. நாங்க கடைக்கு போனோம். கடைக்கு போயிட்டு நம்ம பாபுவும் கண்மணியும் எங்க மேய்ஞ்சிட்டு இருக்காங்கன்னு தேடணும். தன்சிகா, இதுக்குதான் நான் அப்பவே டாமியை கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொன்னேன். சரி வாப்பா, நம்ம போலாம். தன்சிகா, மிச்சம் இருக்கிற காசுக்கு என்னப்பா வாங்கலாம்? பிரீத்தி, இந்த வாட்டி நம்ம குச்சி மிட்டாய் வாங்கிக்கலாம் பிரீத்தி. லாஸ்ட் டைம் தான் நம்ம குருவி ரொட்டி வாங்கி சாப்பிட்டோம்ல. ஏய் தன்சிகா, அங்க பாருப்பா, கண்மணியும் பாபுவும் அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு. அட ஆமா. ஏய் கண்மணி பாபு, உங்களை எங்க மேய சொன்ன? எங்க வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களை நான் வீட்டுக்கிட்டே தானே மேய்ஞ்சிட்டு இருக்க சொன்னேன். இவ்வளவு தூரம் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கீங்க. தினக்கும் இந்த காட்டுக்குள்ள வந்து கீரையை பறிச்சுட்டு போறதுக்குள்ள உசுறு போய் உசுறு வருது. பாம்பு கடிக்குமோ தேளு கடிக்குமோன்னு பயந்து பயந்து கீரையை பறிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். ஐயோ, நம்ம ஏதோ ஒரு நினைப்புல இந்த பக்கமா வந்துட்டோம் போல இருக்கே. அதுவும் இந்த கட்டடத்து பக்கமா. ச்சே, அப்படி போக வேண்டியது வழி மாறி இந்த பக்கம் வந்துட்டோம். திரும்பி அப்படி போனா ரொம்ப சுத்து. எப்படியாச்சும் இந்த கட்டடத்தை தாண்டி போயிடணும். ஐயனரப்பா, என்னை எப்படியாச்சும் பத்திரமா எங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போய் விட்டுரு. நான் தெரியாதனமா இந்த பக்கம் வந்துட்டேன். என்னது இது? இங்க 2 மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, இங்க 2 பசங்க நின்னுட்டு இருக்கு. யார் இதுங்கெல்லாம்? இரு, கிட்ட போய் விசாரிப்போம். இந்த இடத்தை பத்தி தெரியாம இங்க வந்துருச்சுங்களா? ஏய் கண்மணி பாபு, சாப்பிட்டது போதும், வாங்க வீட்டுக்கு போகலாம். நீங்க ருசியா இருக்குன்னு நிறைய சாப்பிடுறீங்க போல இருக்கு. வாங்க வாங்க, அம்மா தேடுவாங்க. இன்னும் கடைக்கெல்லாம் போணும், வாங்க போலாம். ஏய் பிள்ளைகளா, யாரு நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது யாரு? உங்க மாடா? யார் மாடு இது? இது எங்க மாடுதான் ஆண்டி. நாங்க 2 பேரும் இந்த பக்கமா கடைக்கு போறதுக்காக வந்தோம். இந்த மாடுங்க எங்க வீட்டாண்ட மேய்ஞ்சிட்டு இருந்தது, தெரியாம இந்த பக்கம் வந்துருச்சுங்க. அதனாலதான் மாடுங்களை கூட்டிட்டு போலான்னு பாக்குறோம். கத்தாத கத்தாத, சத்தம் போடாத, சத்தம் போட்டு பேசாத. இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உசுர பணைய வைக்கிறதுக்கு சமம். நீங்க என்னடனா சர்வசாதாரணமா இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. பத்தாததுக்கு மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல போங்க, இங்க இருந்து நிக்காதீங்கம்மா, இங்க நிக்காதீங்க. இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆமா ஆண்டி, இந்த ஒத்தையடி பாதை வழியா போக கூடாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்களே, ஏன் ஆண்டி அப்படி சொல்றாங்க? எதனால இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு ஆண்டி. அட பிள்ளைகளா, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னா ஏன் வரக்கூடாது, எதுக்கு வரக்கூடாதுன்னு இங்க நின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்ற இடமா இது? முதல்ல கிளம்புங்க, ஊருக்குள்ள போயிடுங்க, இங்க நிக்காதீங்க, சீக்கிரம். இந்த காலத்து பசங்க ஆபத்துன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குதுங்க. ஆபத்தையே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அத்தா மகமாயி, இந்த பசங்களை எப்படியாச்சும் காப்பாத்து. பிரீத்தி, அந்த ஆண்டி சொல்லிட்டு போனதுல இருந்து இந்த பில்டிங்க பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு பிரீத்தி. வாப்பா, நம்ம சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். சரி தன்சிகா.